டைரக்டர் சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. அதாவது வேல்பாரி வந்து டிராப் பண்ணதை இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரூமர் பரவிட்டு இருக்கு. அதாவது வேல்பாரி வந்து இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காப்பிரைட்ஸும் இவர் வாங்கி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த வேல்பாரி கதையை வந்து சங்கர் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இவருடைய மைண்டில் வந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா தான். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து சம் ரீசன்ஸ்னால அந்த வேல்பாரி கதை வந்து டிராப் பண்ணிட்டார் சங்கர். ஸோ இப்போ திரும்பவும் இவர் ஆரம்பிச்சார் அப்படின்னா யாரை வச்சு நடிக்க வைக்க போறாரு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்பாரி கதையை பண்ணும்போது சூர்யாவுக்கு முன்னாடியே ரஜினி இல்ல கமல் இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கல. அதுக்கு அடுத்தபடியாக தான் சூர்யாவுக்கு போனாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூர்யா, ரஜினி, கமல் இவங்க மூணு பேரும் அக்செப்ட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவங்களை விட்டாங்கன்னா நெக்ஸ்ட் யார் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா விக்ரமுக்கு போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ சங்கர் டைரக்ட் பண்ணக்கூடிய வேல்பாரி கதையில விக்ரம் நடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா சங்கர் டைரக்ட் பண்ண ரீசெண்டா 2 படங்கள், அதாவது கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 2, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாப். இந்த மாதிரி கண்டினியூவா 2 படங்கள் நல்லா இல்லாததை கொடுத்துட்டு சடனாக வேல்பாரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கர் வருது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அந்த படம் கிளிக் ஆகுமா இல்லையா அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்பாரி கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டை இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. வந்திருக்கிற நியூஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டுடியோ தான் இந்த வேல்பாரி கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 3க்கு எந்த ஒரு அப்டேட்டும் சங்கர் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக லைக்கா சைட்லேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ன்றது ரேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த வேல்பாரி கதையை வந்து இவர் எதை பார்த்து இன்ஸ்பைரேட் எடுக்கிறாரு அப்படின்னா சு வெங்கடேசன் எழுதியிருந்த அந்த நாவலை வச்சுதாங்க. ஸோ அந்த நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங்க்கும் ரியலில் நடந்த வேல்பாரி கதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க. அதாவது சு வெங்கடேசன் எழுதியிருக்கிற அந்த ஒரு புக்கில் சேர சோழ பாண்டியனை வந்து நிறைய வந்து கெட்டவங்கள காமிச்ச மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு வேல்பாரி கதைக்கும் சு வெங்கடேசன் எழுதின அந்த நாவல் புக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிற நிலைமையில அந்த ஒரு கதையை சங்கர் சூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பாக தான் இருக்கு. ஸோ சங்கர் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எடுக்கிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ரொம்பவே ரிஸ்க் தான் எடுக்கிறாரு. லாஸ்ட் 2 படங்களே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை ட்ரை பண்ணுறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்பவே தப்பாக தான் நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஆக்டர் வந்து இதுக்கு ஓகே சொல்கிறாங்க, சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எப்போ இந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது இவங்களுக்கு. ஸோ ஜூன் வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட வந்து அந்த பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுறதும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் தான் போகிற மாதிரி சங்கர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே எப்படியோங்க வேல்பாரி கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாரு. பட் ஆனால் சூர்யா வச்சு எடுக்க முடியல. ஸோ இப்போ விக்ரமை வச்சு எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விக்ரம் வந்து அக்செப்ட் பண்றாரா இல்ல அவரும் முடியாது அப்படின்னா வேற யார்கிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை விக்ரம் வந்து நோ சொன்னாரு அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா விக்ரம் வந்து நோ சொல்ல மாட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற குறிப்பிட்ட கேரக்டருக்கு விக்ரமுடைய ரோல் வந்து பயங்கரமா ஷூட் ஆகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் இதை சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண பொன்னியின் செல்வன்ல வந்து விக்ரமுடைய ரோல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் கண்டிப்பா இவருக்கு வேல்பாரி கதை வந்து ஷூட் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. எனவே சங்கர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கும்போது நல்லா பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு படத்தில் கம்பேக் கொடுத்தா செம்ம ரோலாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா பழைய டேரக்டர் எடுக்கிற படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு கிக் ஆக மாட்டேங்குதுங்க. அது என்ன பிரச்சனைன்றது தெரியல. ஒருவேளை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை இவங்க வந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஏதாவது கை விட்டுறாங்களா, இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறதுல எதுனா கை விட்டுறாங்களா அப்படின்றது தெரியல. ப்ரீவியஸ் டேரக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நல்ல படங்கள் எடுத்துன்னு வைப்பாங்க. ஸோ நல்லா கிளிக் ஆகும். ஸோ ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற டேரக்டர் மத்தியில் அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு படத்தை ஹிட் படத்தை கொடுக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எதனால் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சங்கர் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ணக்கூடிய வேல்பாரி கதை வந்து எந்த மாதிரி வரும், ஸோ ஓகே ஆகுமா நாட் ஓகே ஆகுமா அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேல்பாரி சங்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரஜினி கமலை ட்ரை பண்ணாரு, முடியாதுன்னு சொன்னோடனே சூர்யாவை சொன்னார். இப்போ சூர்யாவும் நோ சொல்லுவார் தான் நினைக்கிறேன். ஸோ விக்ரம் கிட்ட போவார். ஸோ இந்த மாதிரி சூர்யாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் படங்களில் அந்தளவுக்கு கிளிக் ஆகல. ஸோ அதனால் அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாடா பாய். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.